என்னோட எவர்கிரீன் என்சைக்ளோபீடியா என்னோட கிரானி என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வர விட்டுருவாங்களா? தீபிக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அப்படி ஒரு சிச்சுவேஷன் வர விட மாட்டேன். நீங்க யாருமே அந்த வில்லேஜ் வேம்பியரை பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. எப்படிமா நாங்க கவலைப்படாம இருக்க முடியும்? அவ யமனையே புடிச்சு சாப்பிட்டு ஏப்ப விட்டு வந்துருவா போல இருக்கே. அது நடக்காது. அவ எமங்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் எங்கிட்ட இருந்து அவ தப்பிக்கவே முடியாது. தோண்டி எடுத்த உடனே பாருங்க, அவ உங்க வீட்டுக்கு வரமாட்டா. ஸ்ட்ரைட்டா மார்ச் வரைக்கும் தான் போவா. அப்ப ஜீவா, இவ செத்தா ஜீவாவும் செத்துருப்பான்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல, ஜீவா உயிரோட இருக்க சான்ஸ் இருக்கு. என்ன சொல்ற தீபி? அவன் போன கார்ல ஏய், அத நான் சொல்றேன். தீபிகாக்கு ஜீவா உயிரோட இருக்கிற மாதிரி அவ உள்ளுணர்வு சொல்லுதான் இல்ல? இல்ல, கார்லன்னு என்னவோ சொன்னாலே. அது ஒண்ணு இல்ல, கார்ல ஜீவா போயிட்டே இருக்கிற மாதிரி இவளுக்கு கனவு வந்ததா இல்லம்மா? ஓ அப்படியா? சரி சரி, எந்தெந்த இடத்துல எதை எதை பேசணும்னு ஒரு அலர்ட்னஸ் இருக்கணும். இல்லனா அனாவசியமா ப்ராப்ளம்ஸ் வரும். இனிமே அந்த டாபிக்க பத்தி யாருமே பேசக்கூடாது. உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு கிரானி. என்ன இன்ஸ்பெக்டர் அதுக்குள்ள வராரு? என்ன இன்ஸ்பெக்டர் சார் அதுக்குள்ள வந்துட்டீங்க? எனக்கு வேற எந்த ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என் நாலேஜ் இல்லாம எதுவும் நடந்துடக்கூடாது இல்லையா, அதான் அட்வான்ஸா வந்துட்டேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. எல்லாரும் சொல்லுங்கம்மா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அந்த விளக்கு அணையாம சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. யோ தோண்டுங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி.
யாரும் கிட்ட வராதீங்க, எல்லாம் தள்ளி போங்க. Shit. இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ண வேணாம்னு. ஐயோ பூவு, எவ்வளவு சொல்லி கேட்காம போயிட்டே பூவு. நேத்து நான் வந்தப்பே தோண்டி எடுத்திருந்தா இந்த பொண்ணை காப்பாத்திருக்கலாம். இப்படி எல்லாருமே சேர்ந்து அநியாயமா அந்த பொண்ணை கொண்டுட்டீங்களே. இல்ல சார், இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நான் எதிர்பார்த்தேன். இதை நான் சும்மாவே விட மாட்டேன். உங்களை கொலை கேஸ்ல அரெஸ்ட் பண்ண போறேன். உங்களுக்கு கிடைக்கிற தண்டனையை பார்த்து மூட நம்பிக்கையில இருக்கிற மத்தவங்களுக்கு தெரிஞ்சிட்டோம். அம்மா. சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். நீங்க இந்த பொண்ணுக்கு கருணை காட்டலையே. நான் எவ்வளவு சொன்னேன், யாராவது கேட்டீங்களா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த ப்ராப்ளம் இப்படிதான் முடியும்னு. இவங்களை அரெஸ்ட் பண்ணி நான் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறேன். யோ, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண. அப்படியே 2 லேடி பிசிய ஜீப் எடுத்துட்டு வர சொல்லு. சரிங்க சார். சார், மாயாவதி வந்து ஹார்ட் பேஷண்ட். அதெல்லாம் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துக்கிறேன். அம்மா, அவ செத்துட்டா என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு ஏமா எழுதி கொடுத்த? இப்ப தேவையில்லாம நீ ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. வாங்க மேடம். வாங்க மேடம். சார் கொஞ்சம் இருங்க சார், எங்க லாயரை வர சொல்றேன். அவர்கிட்ட பேசிட்டு அப்புறமா இவங்களை கூட்டிட்டு போங்க. நேத்து நான் தான் பொறுப்புன்னு எழுதி கொடுத்தப்ப அட்வொகேட் கிட்ட கேட்டுக்கிட்ட எழுதி கொடுத்தீங்க. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். உங்க அட்வொகேட் அங்கே வந்து பேச சொல்லுங்க. வாங்க மேடம்.
வாங்க மேடம். சாமி ஏதாச்சும் பண்ணுங்க சாமி, எப்படியாச்சும் பூவை காப்பாத்துங்க சாமி. தீர்த்தத்தை எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன் சாமி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. பூ கண்ணு முழிச்சா, பூ கண்ணு முழிச்சா. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. பையனை காப்பாத்து. தாயே கண்ணு முடிச்சிட்டாங்க. தாயே ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. என் பிள்ளைய காப்பாத்திட்ட. என் பிள்ளை எனக்கு கிடைச்சிருவான். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. என் ஜீவா எனக்கு கண்டிப்பா கிடைச்சிருவா. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. சாமி, என் பிரார்த்தனை நிறைவேறிடுச்சா சாமி? பரிபூர்ணமா நிறைவேறிடுச்சுமா. நான் உயிரோட இருக்கேன்னா அப்போ ஜீவா சாரும் உயிரோட இருக்காருன்னு தானே சாமி அர்த்தம்? கண்டிப்பா. பூங்கொடி, நீ பெரிய மனசுள்ள பொண்ணா இருக்க.
உன்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினேன் அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம என் மகனுக்காக இவ்ளோ கடுமையா விரதம் இருந்து அதை நிறைவேற்றிருக்கியே. என்ன மன்னிச்சிருமா. ஐயோ மேடம், பெரியவங்க நீங்க, தயவு செஞ்சு கையை கீழே இருக்குங்க. பெரியவன் நான் இல்ல, நீதான் பெரியவன். என் மகன் உயிரோட இருப்பான்னு நானே நம்பல. போலீஸ்காரங்க அவன் இறந்துட்டான்னு நம்பி அவங்க சொல்றத கேட்டு நான் திதி கொடுக்க போனேன். அவன் உயிரோட இருக்கான்னு நீ மட்டும்தான் நம்புன. இப்போ நீ ஒருத்தி போராடி எங்க எல்லாருக்கும் புரிய வச்சிருக்க. ஏம்மா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம். ஜீவா சார் உயிரோட இருக்காருன்னு சாமியே சொல்லிருச்சு. சீக்கிரமே நானே அவரை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைப்பேன். என்ன பூங்குடி, பொறுமையா போகு. ஸ்லோவா கொஞ்சம் பொறுமையா. நீ வா. ஏய், வெத்து வெட்டு. சும்மா வாயிலேயே அவ்வளவு வடை சுட்ட. நீ அடிச்ச விஷவாயுவை அவ எடுத்து முழுங்கிட்டு அப்படியே அவ எழுந்து வந்திருக்கா. அந்த கேஸால உன்னை அடிச்சு கொண்டு இருக்கணும் ராஸ்கல். அட போங்க மேடம், நாம செஞ்சது எல்லாமே கரெக்ட் தான் மேடம். சாமிக்கு அபிஷேகம் பண்ண மஞ்சள் தண்ணி குழிக்குள்ள போனதுனால நாம அனுப்பின விஷவாயுவோட வீரியம் குறைஞ்சிருச்சு. அதனால அவ தப்பிச்சிட்டா. நான் இன்னைக்கே கோத்தகிரி கிளம்புறேன். பூங்குடி, கோத்தகிரியா? எதுக்கு? ஆக்சிடென்ட் நடந்தது அங்கதானே. எப்படியா இருந்தாலும் ஜீவா சார் அந்த ஏரியாவில் தான் இருக்கணும். நான் அங்க போய் தேடி பார்க்கறேன். என் பூவு, ஜீவா சாருக்கு அங்கேருந்து இங்கே வர வழி தெரியாதா? இல்லை ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல தெரியாதா? அதெல்லாம் முடியாது. ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரோன்னு எனக்கு தோணுது. அதென்ன நீ மட்டும் போறீங்கள? நாங்க எல்லாருமே கூட வரோமே. இல்ல ராசு, செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் பரீட்சை எழுதணும். பரீட்சை டைம்ல உங்களுக்கு லீவும் தர மாட்டாங்க. என்னால உங்களுக்கு எந்த சிரமமும் வரக்கூடாது. நான் மட்டும் போறேன். ஏதாவது உதவி தேவைன்னா நான் உங்களை கண்டிப்பா கூப்பிடுறேன். நீங்க வாங்க. என்ன பூவு, தனியா போறேங்கிற? சாரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அங்க எங்க புள்ள தங்குவ? நம்ம ஊர் வள்ளியக்கா அங்கதானே வாக்குப்பட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டுல தங்கிக்கிறேன். சரி, எப்ப போலான்னு இருக்க? வேற என்ன வேலை? இன்னைக்கே கிளம்பிடுவேன்.